3ல fourth sum பார்க்க போறோம். simplify பாருங்க. p minus 2 p plus 1 p minus 4. இப்போ ஃபார்முலா பாருங்க x plus a x plus b x plus c equal to x cube plus a plus b plus c the whole x square plus ab plus bc plus ca into x plus abc. இப்போ x இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம் p, a இருக்க இடத்துல minus 2, p இருக்க இடத்துல 1, c இருக்க இடத்துல minus 4 எடுத்துக்கலாமா? இது a வந்து நீங்க 2னு போடக்கூடாது, இங்க மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் 2னு எடுத்து எழுதணும். b வந்து 1, c வந்து minus 4. இப்போ எழுதும்போது எப்படி எழுதிக்கீங்க? p minus 2 p plus 1 இங்க வந்து p minus 4 equal to x cube என்ன பண்ணலாம்? p cube plus a plus b plus c அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுங்க. minus 2 plus 1 minus 4 the whole p square அடுத்து பிளஸ் ஏபின்னா என்ன பண்ணும்? 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2. அடுத்து பிசின்னா 1ஐயும் 4ஐயும் பண்ணிங்கன்னா மைனஸ் 4. சிஏனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4 8 இன்ட்டு பியா. அடுத்து ஏபிசி அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 4 பி கியூபு. அடுத்து இது என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு சைனும் சேமாக இருக்குது, அப்போ மைனஸ் 6 வந்துடும். ப்ளஸ் 1 ரெண்டு சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணும். ஸோ அப்போ மைனஸ் 6 இந்த 1 பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 5 பி ஸ்கொயரு ப்ளஸ்ஸு அடுத்து என்ன பண்ணலாம்? மைனஸ் 2 மைனஸ் 4 என்ன வரும்? மைனஸ் 6. 8லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2p ப்ளஸ்ஸு இது வந்து என்ன வரும்? 8 வந்துருமா? இப்போ பி க்யூபு மைனஸ் 5 பி ஸ்கொயரு ப்ளஸ் 2p ப்ளஸ் 8. இதுதான் ஃபைனல் ஆன்சர். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா எல்லாமே சேர்த்து ஒரு ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும். அப்படியே ஏ என்னது, பி என்னது, சி என்ன, அது கொடுத்துருக்க எக்ஸ் என்னது, இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு எழுதிட்டிங்கனால எக்ஸ் வந்து காமன் எல்லாத்துக்கும் பொதுவாக. ஏன்னா இங்கேயும் எக்ஸ் அப்போ பொதுவாக என்ன சேமாக தானே இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து பி, அடுத்து ஏ வந்து இது, அடுத்து பி, அது சி. அப்போ மைனஸோடு சேர்த்தா எழுதணும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மைனஸ் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு இது மைனஸ் விட்டுறீங்கனாலும் ஃபுல்லாக சம் தப்பாயிரும். இவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.